இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நாம 1097ஆம் வருஷம் நடந்த முதல் சிலுவை போரோட ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப பயங்கரமான ஒரு அத்தியாயத்தை பத்தி ஆழமா பேச போறோம். ம். நீங்க ஒரு வரலாற்று ஆர்வலரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ராணுவ தந்திரங்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கனாலும் சரி, இந்த அலசல் உங்களுக்கு நெறைய ஆச்சரியங்கள குடுக்கும். கண்டிப்பா. சரி, நாம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ உங்களையே அந்த இடத்துல நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு கனமான இரும்பு கவசம் போட்டிருக்கீங்க. சுட்டெரிக்கும் கோடை வெயில். உங்க உடம்புல இருந்து அப்படியே வியர்வை கொட்டுது. ஆமா. அப்போ திடீர்னு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வேகமா நகர்ற ஒரு எதிரி பட உங்க மேல ஆலங்கட்டி மழை மாதிரி அம்புகள பொழியறாங்க. நீங்க தப்பிச்சு போக வழியே இல்ல. சரி நாம திருப்பி தாக்குவோம்னு முன்னாடி போனா, அந்த எதிரி உங்க கையில சிக்காம மாயமா மறையறான். அந்த நரகத்திலிருந்து சிலுவை படையினர் எப்படி தப்பிச்சாங்க? இதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். அதாவது டோருலேயம் போர், செல்ஜுக் துர்க்கியர்களோட குதிரைப்படை தந்திரங்கள், அப்புறம் சிலுவை படையினரோட தற்காப்பு வியூகங்கள். அதோட அந்த அனட்டோலியாவோட பாலைவனத்துல அவங்க சந்திச்ச மரண பயணம், இது எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிற சோர்சஸ் வச்சு இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம். இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இது 2 முற்றிலும் மாறுபட்ட போர் உலகங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட முதல் வரலாற்று சம்பவம். இத நாம ஜூலை மாச தொடக்கத்திலிருந்து பார்க்கணும். ஆனா, அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்த பார்த்தாகணும். நிக்கேயா நகரத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஜூன் 26 அன்னைக்கு சிலுவை படையினர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தங்களோட மாபெரும் படைய 2 பிரிவா பிரிக்கிறாங்க. போஹிமன் தலைமையில ஒரு சின்ன முன்வரிசை படை முன்னாடி போகுது. இத படிக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. எதிரியோட நிலத்துல இருக்கும்போது, அதுவும் ஒரு பெரிய போருக்கு தயாராக வந்தவங்க, ஏன் திடீர்னு படைய 2ஆ பிரிக்கணும்? அது ஒரு இது ராணுவ விதிகளின்படி தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் குதிரைகளையும் ஒரு பாலைவன நிலப்பரப்புல ஒண்ணா நகர்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், குதிரைகளுக்கு தீவனம் வேணும். எக்ஸாக்ட்லி. ஒரே வழியில எல்லாரும் போனா அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் நொடிப்பொழுதுல வற்றி போயிடும். அதனால உணவு அப்புறம் தளவாட விநியோகத்தை ஈஸியாக்குறதுக்காகவே அவங்க இந்த முடிவை எடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், செல்ஜுக் சுல்தான் கிலிச் அர்ஸ்லான் காத்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட தலைநகரான நிக்கேயாவை இழந்த கோபத்துல முந்தைய தோல்விக்கு பழிவாங்க அவர் ஒரு மாபெரும் படைய திரட்டியிருந்தாரு. ஆக ஒரு பக்கம் தண்ணி மற்றும் உணவுக்காக படைய பிரிச்சுட்டு அவங்க நிம்மதியா முன்னாடி போறாங்க. ஆனா மறுபக்கம் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. கிலிச் அர்ஸ்லானோட படை எவ்ளோ பெருசுன்னு நம்ம சோர்சஸ் சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய படை. நம்ம ஆவணங்கள் படி சுமார் 25,000 1,50,000 வீரர்கள் வரைக்கும் டோரிலியம் பக்கத்துல இருக்கிற தைப்ரஸ் நதிக்கரையில சுல்தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி சிக்கினது பொஹிமண்டோட அந்த சின்ன முன்வரிசை படைதான். ஆமா, வெறும் 10,000 15,000 பேர் மட்டுமே கொண்ட படை. சுல்தானோட படையில இருந்த 10ல ஒரு பங்கு கூட இவங்க கிடையாது. இத நினைச்சு பார்க்கும்போதே அவங்க நிலைமை எவ்ளோ பைதாபமா இருந்திருக்கும்னு தோணுது. ஜூலை 1ஆம் தேதி விடியற்காலை ஐரோப்பிய வீரர்கள் தங்களோட கூடாரங்கள்ல தூக்க கலக்கத்துல இருக்காங்க. அப்பதான் துருக்கியர்கள் அந்த திடீர் தாக்குதலை நடத்துறாங்க. நம்ம ஆதாரங்கள் செல்ஜுக் வீரர்களோட போர் முறைய ரொம்ப தத்ரூபமா விவரிக்குது. ஐரோப்பியர்களுக்கு இது முற்றிலும் ஒரு புது அனுபவம். துருக்கியர்கள் கனமான கவசங்கள் எதையும் போடல. அவங்க லேசான ஆடைகள் அணிஞ்ச குதிரை வில்லாளர்கள் மிக வேகமா வருவாங்க, அம்புகளை எய்வாங்க. ஐரோப்பிய படைகள் சுதாரிச்சு வாளை எடுக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்துல பின்வாங்கிடுவாங்க. தாக்கிட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல தப்பிச்சு போற ஹிட் அண்ட் ரன் தந்திரம் இது. அது மட்டும் இல்லாங்க, துருக்கியர்கள் பயன்படுத்தின வில்லோட தொழில்நுட்பம் ஐரோப்பியர்களுக்கு ரொம்ப புதுசு. அது ஒரு கூட்டு வில். சின்னதா இருந்தாலும் அதோட விசை மிக அதிகம். ஓடுற குதிரையில இருந்தபடியே ரொம்ப துல்லியமா அம்புகளை ஏதாங்க. ஆமா, ஒரு ஐரோப்பிய வீரர் கனமான கவசத்தோட குதிரையில ஏறி அவங்கள துரத்த நினைச்சா துருக்கியர்கள் வேணும்னே பின்வாங்குற மாதிரி ஓடுவாங்க. ஐரோப்பிய வீரர் தனியா வந்ததும் திடீர்னு திரும்பி அவரை சூழ்ந்து கொண்டு கொல்லுவாங்க. பல நூற்றாண்டுகளா புல்வெளி நாடோடிகள் பயன்படுத்தின ஒரு தந்திரம் இது. அந்த தாக்குதலோட தீவிரம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு வரலாற்று ஆசிரியர் வில்லியம் ஆஃப் டயர் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாரு. மழையோ அல்லது ஆலங்கட்டி மழையோ கூட வானத்தை இவ்வளோ இருட்டு ஆக்கியதில்லைன்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அம்புகள் வானத்தை மறைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வானத்தை பார்த்தா சூரியன் தெரியல, வெறும் அம்புகள் மட்டுமே முகத்தை நோக்கி வருது.
போர் தொடங்கின சில மணி நேரங்கள்லயே சுமார் 2000 சிலுவைப்படை வீரர்கள் இந்த அம்பு மழையில கொல்லப்பட்டாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது அந்த ஐரோப்பிய நைட் வீரர்களோட மனநிலையை தான். அவங்களோட வழக்கமான போர் முறை என்ன? எதிரிய பார்த்ததும் கனரக குதிரைகள்ல ஆக்ரோஷமா முன்னேறி தாக்குறது. ஆமா, தங்களோட உடல் பலத்தாலும் கவசங்களோட வலிமையாலும் எதிரிகளோட வரிசையை உடைக்கிறது. ஆனா இங்க அவங்க முன்னாடி போனா எதிரி பின்வாங்குறான், நின்னா அம்பு மழை பொழியிறான். தங்களோட பலம் இங்க பலவீனமா மாறிட்டத அவங்க உணர்றாங்க. தங்களோட வழக்கமான தந்திரம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத படைத்தளபதி போஹிமுண்ட் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கதான் அவருடைய சிறப்பான போர் வியூகம் வெளிப்படுது. அவரை எடுத்த அந்த முடிவு தான் அவங்கள காப்பாத்துச்சு. போஹிமுண்ட் என்ன பண்றாருன்னா, பெருமை மிக்க தன்னோட குதிரை வீரர்களை குதிரையிலிருந்து கீழே இறங்க சொல்றாரு. காலாட்படையினரோட சேர்ந்து தங்களோட பெரிய கேடயங்களை ஒன்னோட ஒன்னு இணைச்சு ஒரு உறுதியான கவசச்சுவரை, அதாவது ஒரு ஷீல்டு வால் அமைக்க அவர் உத்தரவு போட்டாரு. பெண்கள் அப்புறம் குழந்தைங்கள அந்த சுவருக்குள்ள மையத்துல வச்சு பாதுகாத்தாரு. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி, வெறும் கேடயங்களை வச்சுக்கிட்டு எத்தனை மணி நேரம் அந்த அம்பு மழையை தாங்க முடியும்? துருக்கியர்கள் அவங்கள முழுமையா சுத்தி வளைச்சு தாக்கியிருக்கலாமே நீங்க கேக்குறீங்க. ஆமா, துருக்கியர்கள் அப்படி சுத்தி வளைக்கத்தான் நினைச்சாங்க. ஆனா போஹிமெண்ட் தன்னோட படையை நிறுத்தின இடம்தான் இங்க முக்கிய பங்கு வகிக்குது. அவர் தங்களோட பின்புற பாதுகாப்பிற்காக நதியையும் அதை ஒட்டி இருந்த சதுப்பு நிலத்தையும் பயன்படுத்திக்கிட்டாரு. ஓ, சதுப்பு நிலத்துல குதிரைகளால வேகமா ஓட முடியாது. எக்ஸாக்ட்லி. சேத்துல குதிரைகளோட கால்கள் சிக்கிக்கும். அதனால துருக்கியர்களால சிலுவை படையினரோட பின்புறம் போய் அவங்கள முழுமையா சுத்தி வளைக்க முடியல. முன்னாடி இருந்த கேடய சுவர்ல அம்புகள் பட்டு தெரிச்சது. கனமான மரத்தாலும் தோலாலும் செய்யப்பட்ட அந்த கேடயங்கள் அம்புகளோட வேகத்தை கட்டுப்படுத்தி இருக்கு. ஆஹா, அவங்க தங்களை தானே ஒரு பாதுகாப்பான மனித கோட்டைக்குள்ள அடைச்சுக்கிட்டது போல ஆயிடுச்சு. இது கேட்பதற்கு சாமர்த்தியமா இருந்தாலும் களத்துல இது ஒரு நரக அனுபவமா இருந்திருக்கும். கோடை வெயில் சுட்டெரிக்குது, தாகம் கொடல திருகுது, பல மணி நேரமா அம்பு மழைய தாங்கிட்டு நிக்கிறாங்க. அம்புகள் கேடயங்கள்ல வந்து தெக்கிற சத்தம் காதுகளை கிழிக்குது. தாங்கள் எல்லாரும் அங்கேயே மரிக்க போறோன்னு அந்த படை நம்புச்சு. அந்த மதிய நேரத்து விரக்தி நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு. இனி எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு அவங்க நினைச்ச அந்த தருணத்துல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு நிகழுது. போஹிமென் போர் தொடங்கின உடனேயே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருந்த தங்களோட மற்ற படையினருக்கு உதவி கேட்டு ஆட்களை அனுப்பியிருந்தார் இல்லையா? ஆமா, அந்த உதவி வந்து சேருமான்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனா வந்து சேர்ந்தது. காட்ஃப்ரே ஆஃப் பவுலன் மற்றும் ஹியூ 2 பேரும் முதல்ல ஒரு 50 நைட் வீரர்களோட மட்டுமே அங்க வந்து சேர்றாங்க. அவங்க துருக்கிய படையோட வியூகத்தை அறுத்துக்கிட்டு உள்ள நுழைறாங்க. ஒரு திரைப்படத்தோட உச்சக்கட்ட காட்சி மாதிரி இது இருந்திருக்கும். பல மணி நேரமா பயத்துல உறைந்திருந்த போஹிமெண்டோட படைக்கு தூரத்துல தங்களோட கொடிய பார்த்ததும் எவ்ளோ பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும். நிச்சயமா. ஆனா இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கிளீட்ஸ் அர்ஸ்லான் ஏன் அந்த புதிய படையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு? அவர் ஒரு மாபெரும் படையோட தானே வந்திருந்தாரு. ஏன்னா அதுவரைக்கும் அவர் வளைச்சு பிடிச்சிருந்தது சிலுவை படையோட ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் அவருக்கு தெரியாது. ஆமா, தன்னோட ஒற்றர்கள் தவறான தகவலை கொடுத்துட்டாங்க. முழு படையையும் தான் முற்றுகையிட்டுட்டோன்னு அவர் முழுமையா நம்பி இருந்தாரு. படைய 2ஆ பிரிச்சது சிலுவை படையினரோட பலவீனம்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பிளவுபட்ட படை அப்படிங்கிற விஷயமே இப்போ சிலுவை படையினருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா மாறிடுச்சு. உண்மைதான். காட்ஃப்ரேயோட வருகைக்கு அப்புறம் போஹிமண்டோட படைக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்குது. ஆனா துருக்கியர்களை முழுமையா முறியடிச்ச உண்மையான திருப்பு முனை அது கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே ரேமண்ட் ஆஃப் டுலூஸ் தலைமையிலான ஒரு பெரிய படை வந்து துருக்கியர்களோட பக்கவாட்டுல கடுமையா தாக்க தொடங்குது. துருக்கியர்கள் சுதாரிக்கிறதுக்குள்ள ஹேட் ஹேமர் தலைமையிலான இன்னொரு படை ஒரு அபாரமான காரியத்தை செஞ்சது. அவங்க சத்தமே இல்லாம மலைகளுக்கு பின்னாடி ரகசியமா நதியை கடந்து துருக்கியர்களோட கூடாரங்களை பின்புறமா போய் தாக்குனாங்க. கூடாரங்களுக்கு தீ வச்சாங்க. இது எதிரியோட கவனத்தை முழுமையா சிதறடிக்கும் ஒரு தந்திரம். இது ஒரு சாதாரண தந்திரம் கிடையாது. நாடோடி படைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூடாரங்கள் தான் அவங்களோட வாழ்வாதாரம். அவங்களோட குடும்பங்கள், செல்வங்கள், உணவுன்னு எல்லாமே அங்கதான் இருக்கும். தங்களோட கூடாரங்கள் எரியறத பார்த்த துருக்கிய படைக்கு என்ன தோணிருக்கும்? பின்னாடி இருந்த பாதுகாப்பையும் இழந்துட்டோம், நம்ம செல்வங்கள் அழியுதுன்னு உணர்ந்ததும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பீது உருவானது. அதுவரை ஒருங்கிணைந்து போரிட்ட துருக்கியர்கள் அலறி அடிச்சுக்கிட்டு நாலாபுறமும் ஓடத் தொடங்கினாங்க. கிலிஜ் அர்ஸ்லானோட பெரும் செல்வம் சிலுவை படையினரோட கைகள்ல சிக்கியது. அந்த இடத்துல தான் நம்ம ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு வருது. இறைவன் விரும்பினால் இன்று நீங்கள் அனைவரும் பணக்காரர்கள் ஆவீர்கள் அப்படிங்கிற அந்த முழக்கம் தானே. ஆமா,
போருக்கு முன்னாடி அவங்க எழுப்பிய முழக்கம் அது. துருக்கியர்களோட கூடாரங்களை கைப்பற்றிய போது தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த பொருட்கள்னு பல செல்வங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. தங்களோட வெற்றிக்கு இறைவனின் அருளே காரணம்னு அவங்க முழுமையா நம்பினாங்க. தாங்கள் நம்பி அந்த வார்த்தைகள் நிஜமானதை எண்ணி அவங்க பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு போர்ல வென்று விட்டால் அடுத்த கட்டம் சுலபமாயிடும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சிலுவை படையினருக்கு அந்த வெற்றியோட கொண்டாட்டம் ரொம்ப நேரம் நீடிக்கல. போர்ல வென்றாலும் அதுக்கு அடுத்தவங்க அனட்டோலியா அப்படிங்கிற அந்த பெரும் நிலப்பரப்பை கடக்கிறது அவங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய நரகமா மாறிடுச்சு. அது ஒரு கற்பனை கெட்டாத துயரம். ஜூலை மாசத்தோட கோடை வெயில் அவங்கள வாட்டி வதைச்சது. நீங்க ஒரு பெரும் போர்ல வெற்றி பெருமிதத்துல இருக்கீங்க, ஆனா குடிக்க ஒரு சொட்டு நீர் இல்லைன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல பலத்த காயங்கள் இருக்கு, ஆனா அதை சுத்தம் செய்ய தண்ணீர் இல்ல. இது எப்படி நடந்தது? அவங்க போன பாதையில எந்த நீர்நிலைகளுமே இல்லையா? இருந்தன. ஆனா இங்குதான் கிளிஜார்ஸ்லான் தன்னோட அழுத்த தந்திரத்தை பயன்படுத்தினாரு. நேருக்கு நேர் மோதும் போர்ல தோற்றாலும் அவர் எளிதில் விட்டு கொடுப்பவர் கிடையாது. அவர் பின்வாங்கிய போது ஸ்காட்ச்ட் எர்த், அதாவது சுட்டெரிக்கும் பூமி அப்படிங்கிற ஒரு ராணுவ தந்திரத்தை செயல்படுத்தினார். எதிரிக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த நிலத்தையே அழிக்கிறது. வழியில இருந்த கிணறுகள் எல்லாம் இறந்த விலங்குகளை போட்டு மூடினாரு. விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் தீயிட்டு எரிச்சாரு. சிலுவை படையினருக்கு உணவும் கிடைக்கக்கூடாது, குடிநீரும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதே அவருடைய இலக்கு. இது நேரடியாக ஆயுதங்களை கொண்டு நடத்தும் போர் கிடையாது. இயற்கையை கொண்டு நடத்தும் ஒரு பயங்கரமான போர். இத பத்தி படிக்கும்போது நேயர்களாகிய உங்களுக்கு இது எவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலைன்னு ஆழமா சிந்திக்க தோணும். ஒரு பக்கம் சுட்டெரிக்கும் சூரியன், மறுபக்கம் குடிக்க தண்ணி இல்ல. கடுமையான குடிநீர் பற்றாக்குறையால ஒரே நாள்ல 500 பேர் தாகத்தால இறந்ததா நம்ம வரலாற்று ஆதாரங்கள் பகிரங்கமா கூறுது. தண்ணி இல்லாம மனித உடல்கள் எப்படி சுருங்கி போகும்னு நாம அறிவோம். ஆனா அதை விட கொடுமை அவங்க கொண்டு வந்திருந்த விலங்குகளோட நிலை. குதிரைகள் ஒன்னன் பின் ஒன்னா செத்து மடிஞ்சது. வாழ்நாள் முழுவதும் குதிரை மேல மட்டுமே பவனி வந்த பெருமைமிக்க ஐரோப்பிய நைட் வீரர்கள் இப்போ வேற வழியின்றி தங்களோட கனமான கவசங்களை சுமந்துக்கிட்டு கால்நடையாக நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஐரோப்பிய நைட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் குதிரைங்கிறது வெறும் வாகனம் கிடையாது. அது அவங்களோட கௌரவத்தோட அடையாளம். அந்த அடையாளத்தை இழந்து சுட்டெரிக்கும் மணல்ல நடக்கிறது அவங்களுக்கு உடல் ரீதியான வலியை விட மன ரீதியான ஒரு மிகப்பெரிய அவமானம். தங்களோட உடைமைகளையும் போர் தளவாடங்களையும் சுமந்த செல்ல குதிரைகள் இல்லாததால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒட்டகங்கள், கழுதைகளை மட்டுமில்லாம நாய்கள், செம்மறியாடுகள், பன்றிகளை கூட பொருட்களை சுமக்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பெருமைமிக்க போர்வீரன் தன்னோட கனமான இரும்பு கவசத்தை ஒரு பன்றியோட முதுகுல ஏத்தி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பாலைவனத்துல தாகத்தோட நடந்து செல்றான்ற காட்சியை மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க. இது கேட்பதற்கே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாகவும் அதே சமயம் பரிதாபமாகவும் இருக்கு. நாய்கள் போர் தளவாடங்களை சுமந்து சென்றன அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு விரக்தியான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்கன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். போர் அப்படிங்கிறது வெறும் கத்திகளும் கேடயங்களும் மட்டும் இல்ல. லாஜிஸ்டிக்ஸ், அதாவது தளவாடங்கள் ஒரு போரை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உங்க படை வீரர்களோட வீரம் எவ்வளோ பெரிதா இருந்தாலும் சரி, அவங்களோட கவசங்கள் எவ்வளோ வலிமையானதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான உணவும் நீரும் இல்லை என்றால் அந்த பெரும்படை வெறும் வெயிலுக்கும் மணலுக்கும் இரையாகி அழிஞ்சுவிடும். நாய்களையும் பன்றிகளையும் பொதி சுமக்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு உயிர் வாழ போராடினாங்கிறத காட்டுது. இது ஒரு இராணுவ போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி மனித உயிர் வாழ்வதற்கான ஒரு மாபெரும் போராட்டமாவே மாறிடுச்சு. அப்படியானால் இந்த மொத்த சம்பவத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த டோரெலேயம் போரும் அதை தொடர்ந்து அந்த நரக பயணமும் ஒட்டுமொத்த வரலாற்றுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுத்தது? இதை எப்படி நாம சுருக்கமா புரிஞ்சுக்கிறது? இந்த ஒட்டுமொத்த போரையும் சற்று தள்ளி நின்று பார்த்தோமானால் நமக்கு ஒரு பெரிய உண்மை புரியும். இந்த போர் இரு தரப்புக்கும் தங்களை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியது. ஐரோப்பியர்களை பொறுத்தவரை நாடோடிகளோட போர் முறை எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க. தூரத்திலிருந்தே தாக்கும் இலகுவான கவசங்கள் அணிஞ்ச குதிரை வில்லாளர்களை அவங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. தங்களோட வழக்கமான நேரடி தாக்குதல் முறை எல்லா இடங்கள்லயும் எடுபடாது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் துருக்கியர்களுக்கும் இது ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது இல்லையா? ஆமா, நிச்சயமா. மறுபுறம் துருக்கியர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சிலுவை படையினரோட அதிபயங்கரமான தாக்குதலை எதிர்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஐரோப்பியர்களோட அந்த கேடயச்சுவரோட வலிமையையும் நெருக்கடியான நேரத்துல அவங்க காட்டின விடாமுயற்சியையும் துருக்கியர்கள் மதிக்க தொடங்குறாங்க. ஒருவேளை இந்த போர்ல மட்டும் கிளிஜிர்ஸ்லான் வென்றிருந்திருந்தா
முதல் சிலுவைப் போர் அன்றோடு அந்த அனடோலியா பாலைவனத்திலேயே ஒரு சிறு குறிப்பா முடிந்து போயிருக்கும். வரலாறு முற்றிலும் வேறு திசையில பயணித்திருக்கும். அந்த வெற்றியும் அந்த பயங்கரமான பயணமும் தான் அவங்கள ஜெருசலேம் வர அழைத்து சென்றது. ஆனா இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. மரணத்தின் விளிம்பு வரை சென்று தாகத்தாலும் பசியாலும் சொல்லொணா துயரங்களை அனுபவிச்சாங்க. பன்றிகள் மீதும் நாய்கள் மீதும் சாமான்களை ஏற்றிச் செல்லும் அளவுக்கு கீழறங்கி அவங்க உயிர் பிழைச்சாங்க அல்லவா? இந்த நரக அனுபவம் தான் எவ்வளவு துயரம் வந்தாலும் நாம தப்பிச்சிட்டோம், ஆக இறைவன் நம்ம பக்கம்தான் இருக்காரு அப்படிங்கிற அவங்களோட மத நம்பிக்கைய ஒரு மூர்க்கமான வெறியா மாத்திருக்குமா? மனித மனம் மிகப்பெரிய நெருக்கடிகள்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ள இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனிதர்கள் அதீத துன்பங்களை அனுபவிக்கும் போது அதை நியாயப்படுத்த ஒரு பெரிய காரணத்தை தேடுவாங்க. சரியா சொன்னீங்க. இந்த அதீத நம்பிக்கையும் தாங்கள் கடந்து வந்த இந்த தீராத துன்பங்களுமே பின்னாடி ஜெருசலேம்ல அவங்க நிகழ்த்திய இரக்கமற்ற கொடூரமான தாக்குதல்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குமா? இந்த துயரங்கள் அவங்கள இரும்பு போல உறுதியாக்கியதா அல்லது மனித தன்மையற்றவர்களாக மாத்தியதான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருங்கள்.